வணக்கம். நம்ம இந்த விஜயதசமி நாளில் அனைவருக்கும் நிறைவேற அனைவருக்கும் இனிய விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். ஆயுத பூஜை செய்ய மிக சரியான நல்ல நேரங்கள் பார்ப்போமானால் 1/10/2025 புதன்கிழமை அதிகாலை 5 முதல் 7:11 வரை, காலை 9:11 முதல் 10:11 வரை, பகல் 10:40 முதல் 12:10 வரை, பிறகு மதியம் 1:41 முதல் 3:11 வரை, மாலை 4:11 முதல் 5:11 வரை, மறுபூஜை நல்ல நேரங்கள் 2/10/2025 வியாழக்கிழமை அதிகாலை 5:11 முதல் 6 மணி வரை, காலை 9:11 முதல் 10:41 வரை. இது நல்ல நேரமா குறிச்சிருக்காங்க. பிறகு இதனுடைய விஜயதசமியினுடைய புகைப்படம் காணொலியும் போட்டோக்கள், பிறகு என்னுடைய ஆயுத பூஜையின் விஜயதசமியினுடைய விவரத்தன்மையும் உங்களுக்கு ஒளிப்பதிவு அனுப்பியிருக்கேன், பாருங்க. நன்றி. ஆத்மா வணக்கம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். நம்ம நவராத்திரி பற்றி ஏற்கனவே விரிவாக போட்டேன். இப்போ விஜயதசமி முடியுது, நவராத்திரி 10வது நாள் நாளையோட சரஸ்வதி பூஜை, பிறகு ஆயுத பூஜை, அதுக்கப்புறம் விஜயதசமி நிறைவு விழாவாக கொண்டாடப்படுகிறது. சரஸ்வதி பூஜை என்பது பற்றி பார்ப்போமானால், சரஸ்வதி பூஜை என்பது அறிவு மற்றும் கலைகளின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு நினைவுறுத்தும் ஒரு நிகழ்வாகும். இது அறிவு, கலை மற்றும் கல்வியின் மேன்மையை போற்றி நம்மை வளர்ச்சியின் பாதையில் செலுத்த பெரிதும் உதவுகிறது. பிறகு ஆயுத பூஜை பார்ப்போமானால், ஆயுத பூஜை என்பது மக்கள் வாழ்வாதாரத்தை உருவாக்குவதற்கும் பயனுள்ள வாழ்க்கையை நடத்துவதற்கும் உதவும் கருவிகள் மற்றும் கருவிகளுக்கு மரியாதை, நன்றி செலுத்துதல் மற்றும் தெய்வீக ஆசீர்வாதத்தை தேடும் நாள் ஆயுத பூஜை ஆகும். 9 நாட்கள் கொண்டாடப்படும் நவராத்திரியின் இறுதி நாள் கலைகளுக்கு அதிபதியான கலைமகள் என்று கொண்டாடப்படும் சரஸ்வதி தேவிய உரிய நாளாகும். செப்டம்பர் 22, 2025 திங்கட்கிழமை அன்று இந்த ஆண்டின் நவராத்திரி துவங்கியது. இந்தியாவில் பல இடத்துல நடத்தினாங்க. 9 நவராத்திரிகள் கொண்டாடப்பட்டன. சில இடங்களில் தசரா என்றும் 10 நாட்கள் கொண்டாடப்படும் அக்டோபர் 2, 2025 அன்று நவராத்திரி நிறைவடைகிறது. நவராத்திரியில் கலைமகள் வழிபாடு. அக்டோபர் 1 புதன் அன்று நவராத்திரி 9ஆம் நாள் அன்று சரஸ்வதி பூஜை கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நவராத்திரியின் கடைசி 3 நாட்களும் 7, 8, 9 ஆகிய 3 நாட்கள், இந்த கடைசி 3 நாட்களுமே கலைமகள் வணங்கும் நாட்களாக குறிப்பிடத்தக்கது. புரட்டாசி மாதம் வளர்பிறை நவமி மகா நவமி அன்று அழைக்கப்படுகிறது. புதன்கிழமை அக்டோபர் 1 மகா நவமி அன்று சரஸ்வதி பூஜை கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் செய்யும் தொழிலே தெய்வமாக வணங்கப்படும் தொழில் வேலை செய்ய உதவும் உபகரணங்கள், புத்தகங்கள், கருவிகளையும் சரஸ்வதி தேவியின் திருவடிகளில் வைத்து வணங்க வேண்டும். சரஸ்வதி பூஜைக்கு உகந்த நேரம் 2025 அதாவது புதன்கிழமை வருவதால் 9 மணிக்குள் மேல் 12 மணிக்குள் பூஜை செய்யலாம். சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. சரஸ்வதி பூஜைனாலே ஆயுத பூஜையாகவும் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் வீட்டை மற்றும் தொழில் மற்றும் இடத்தை சுத்தம் செய்து மாவிளை தோரணம் கட்டி மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். நவராத்திரி 9 நாட்கள் கொண்டாடப்பட்டாலும் 10வது நாளான தசமி தான் இதன் நிறைவாகும். 9வது நாளில்
அசுரனை அழிக்க அனைத்து ஆயுதங்களுக்கும் பூஜை செய்யப்பட்டது. அதே ஆயுதங்கள் தான் மக்கள் தீய சக்தியில் இருந்து பாதுகாக்கவும் அம்பிகையால் பயன்படுத்தப்படுகிறது. எனவே கலைகளுக்கு தொழில்களுக்கும் உதவும் எல்லா கருவிகளும் ஆயுதங்களும் பூஜிக்கும் நாளாக ஆயுத பூஜை அமைந்துள்ளது. 2025 விஜயதசமி திருநாள் அசுரனை அசுரனை சூரனை வதம் செய்து அம்பாள் வெற்றி வாகை சூடிய நாள் தான் விஜயதசமி ஆகும். இந்த நாளில் புதிய முயற்சிகளை மேற்கொள்வது பெரிய வெற்றியை தரும் என்பது ஐதீகம். விஜயதசமி அக்டோபர் 2 வேளனன்று வருகிறது. சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விஜயதசமி இப்படி 1 by 1 எல்லாம் கொண்டாடுகிறாங்க. இந்த சரஸ்வதி பூஜைனாலே ஆயுத பூஜையாகவும் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் வீட்டை மற்றும் தொழில் செய்யும் இடத்தை சுத்தம் செய்து மாவிளை தோரணம் கட்டி மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். நாம் பயன்படுத்தும் எல்லா பொருட்களும் மஞ்சள் குங்குமம் சந்தனமும் வைத்து நாம் கொண்டாடி விஜயதசமி சரஸ்வதி கலைமகள் அலைமகள் மலைமகள் அதாவது சரஸ்வதி லட்சுமி பார்வதி பரமேஸ்வரி இவங்களுடைய ஆசையை நம்ம பெறணும். முப்பெரும் தேவியாக ஒன்னா சூரனை வதம் பண்ற நாளை திருநாளாக கொண்டாடுறாங்க விஜயதசமி அன்று. அடுத்த இது விரைவாக பார்ப்போம். நன்றி.